வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். சாம்பியன்ஸ் டிராபி தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா. இளம் வீரர் சுப்மன் கில் சதத்தால் வங்கதேசத்தை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சாதனை. சச்சின், கங்குலி, கோலியை தொடர்ந்து 11,000 ரன்களை கடந்த 4வது வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தினார். வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் 5 விக்கெட்டுகளை சாய்த்தார் இந்திய வீரர் முகமது ஷமி. சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இன்றைய லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் இன்று மோதல். கராச்சி நகரில் இந்திய நேரப்படி பிற்பகல் 2:30 மணிக்கு போட்டி. கடலூர் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம். 600க்கும் மேற்பட்ட முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைக்கிறார். 178 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா. முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா IAS அறிவிப்பு. தமிழக அரசின் கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் நகைகள் விரைவில் ஏலம். ஓரிரு மாதங்களில் ஏலத்திற்கான பணிகள் தொடங்கும் என தகவல். தமிழ்நாட்டில் மாணவர்கள், ஆசிரியர்களின் நலன் கருதி 2152 கோடி சமகர சிக்ஷா திட்ட நிதியை உடனே விடுவிக்க வேண்டும். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழக நிதி உரிமையை திசை திருப்பவே அண்ணாமலை அவதூறாக பேசுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி காட்டம். அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் அண்ணா சாலை வரச் சொல்லுங்கள் என்றும் சவால். அண்ணா சாலையில் எந்த இடத்திற்கு வர வேண்டும் என தேதி, நேரத்தை குறிப்பிட்டு சொன்னால் தனி ஆளாக வருகிறேன். திமுக படை முடிந்தால் தடுத்து பார்க்கட்டும் என அண்ணாமலை பதிலடி. அண்ணாமலையால் அண்ணா சாலைதான் வர முடியும், மத்திய அரசிடம் நிதி பெற்று தர முடியுமா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி. தமிழகத்தில் மே 1ஆம் தேதி முதல் புதிய மினி பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. புதிய மினி பேருந்துகளுக்கு வழித்தடம் ஏற்படுத்தினாலும் பயன்பாட்டில் உள்ள அரசு பேருந்துகளின் வழித்தடத்தில் மாற்றம் இல்லை என்றும் பேட்டி. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் சீராக நடைபெற்று வருவதாக எய்ம்ஸ் இயக்குனர் தகவல். முதற்கட்ட கட்டுமான பணிகள் 18 மாதங்களில் நிறைவடையும் என்றும் அறிவிப்பு. லோகோ பைலட்டுகள் இளநீர், இருமல் டானிக் உள்ளிட்ட சில பொருட்களை பணிக்கு முன்பும் பணியின் போதும் பருக தடை. தெற்கு ரயில்வேயின் வினோத உத்தரவால் லோகோ பைலட்டுகள் அதிர்ச்சி. திரைப்பட இயக்குனர் சங்கருக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நடவடிக்கை. தினம் தினம் உச்சம் தொடும் தங்கம் விலை. சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 64,560 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும். காலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த எவரேனும் முயற்சித்தால் நடவடிக்கை. காவல்துறை வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சீனாவில் இருந்து ட்ரோன் கேமராக்கள் இறக்குமதி செய்த 2 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரம். புதுவண்ணாரப்பேட்டையில் சர்ச் வாரண்டுடன் வந்த சுங்க அதிகாரிகளை கண்டதும் வீட்டை உள்பக்கமாக பூட்டிக் கொண்ட பெண். 10 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு கதவை திறந்த நிலையில் அதிகாரிகள் சோதனை. கர்ப்பிணி பெண்களுக்கு சிகிச்சை அளிக்க பயிற்சி பெற்ற மூத்த மருத்துவர்களை அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 24 மணி நேரமும் பணியமர்த்த வேண்டும். தமிழக சுகாதாரத்துறைக்கு மனித உரிமைகள் ஆணையம் அதிரடி உத்தரவு. ரயில் மற்றும் ரயில் நிலையங்களில் பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் எதிரொலி. மகளிர் பெட்டிகளுக்கு அருகே சந்தேகத்திற்கிடமாக பயணித்த 900 பேர் மீது வழக்கு பதிந்து ரயில்வே காவல்துறை விசாரணை. புதுச்சேரியில் இருந்து கடலூர் சென்ற தனியார் பேருந்தில் பெண்களிடம் சில்மிஷம் செய்த இளைஞர்களுக்கு பயணிகள் தர்ம அடி. போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் காலில் விழுந்து கதறிய இளைஞர்களால் பரபரப்பு. கிருஷ்ணகிரியில் ஹெல்மெட் அணியாமல் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை மடக்கி பிடித்த போலீஸ். காவல் நிலையம் அழைத்துச் செல்லும் போது போலீசாருக்கே கம்பி நீட்டிவிட்டு தப்பியதால் பரபரப்பு. தந்தி டிவி செய்தி எதிரொலியாக நெல்லையில் தாமிரபரணி ஆறு மாசு அடைவதை தடுத்து புதுப்பொழிவை ஏற்படுத்த திட்டம். மாநகர் முழுவதும் பாதாள சாக்கடை பணிகள் மே மாதம் முதல் மேற்கொள்ளப்படும் என மாநகராட்சி தகவல். கன்னியாகுமரியில் டெண்டர் மனு அளிக்க வந்த ஒப்பந்ததாரர்கள் மீது பேரூராட்சி உறுப்பினர்கள் தாக்குதல். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மாமூல் வசூலிப்பது தொடர்பாக திமுக பிரமுகர் மகன் பார் உரிமையாளர் மோதல். இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. அருப்புக்கோட்டை அருகே அங்கீகாரம் இல்லாமல் தனியார் நர்சிங் கல்லூரி செயல்படுவதாக கூறி மாணவிகள் சாலை மறியல். கல்வி கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கமிட்டவர்களை போலீசார் கைது செய்ய முயற்சித்ததால் பரபரப்பு.
சிவகங்கையில் மணல் கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த சமூக ஆர்வலர் மீது மர்ம கும்பல் தாக்குதல், காயமடைந்தவரை மருத்துவமனையில் விட்டுவிட்டு தப்பி ஓட்டம். முதுமலை புலிகள் காப்பகத்தில் கடும் வறட்சி எதிரொலி, வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க நீர்நிலைகளுக்கு படையெடுக்கும் காட்டு யானைகள். திருப்பரங்குன்றம் சன்னதி தெருவில் இருந்து பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி மறுப்பு, சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு காவல்துறை அனுமதி மறுத்தது சரியே என நீதிபதி கருத்து. நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 10 பேர் இலங்கை சிறையில் அடைப்பு, மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை, உட்கட்சி விவகாரத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உரிமையியல் நீதிமன்றத்தில் தான் முறையிட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தில் இபிஎஸ் பதில் மனு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் கெட் அவுட் மோடி என முழங்கிய வீடியோ வெளியீடு. எக்ஸ் தளத்தில் கெட் அவுட் மோடி ஹேஷ்டாகில் ட்வீட் போட்டால் நாங்கள் கெட் அவுட் ஸ்டாலின் என ட்ரெண்ட் ஆக்குவோம், திமுக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு 24 மணி நேரம் தருவதாகவும் அண்ணாமலை சவால். தென்காசி நகராட்சியில் வரி வசூல் பணம் 28 லட்சம் ரூபாயை கையாடல் செய்த விவகாரம், இளநிலை உதவியாளரை பணியிடை நீக்கம் செய்து நகராட்சி ஆணையர் நடவடிக்கை. உற்பத்தியை சீர்குலைக்க முயன்ற குற்றச்சாட்டில் மேலும் 12 ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்த சாம்சங் நிர்வாகம். 16 நாட்களாக சாம்சங் தொழிலாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அதிர்ச்சி. சேலத்தில் அண்ணாமலையின் பாதுகாப்பிற்காக சென்றபோது கூட்டத்தில் தொலைந்த பாதுகாப்பு வீரரின் வாக்கி டாக்கி, மைக்கில் அண்ணாமலை அறிவுறுத்திய நிலையில் சிறிது நேரத்தில் மீட்டு கொண்டு வந்ததால் ஆறுதல். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் ஆம்னி பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகள் அமர 10 ரூபாய் வசூல் செய்த விவகாரம், தனியார் வாகன காப்பகத்தில் ஆய்வு நடத்திய அதிகாரிகள் வாடகைக்கு விடப்பட்ட சேர்களை பறிமுதல் செய்து அதிரடி நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே அதிவேகமாக சென்ற கார் மோதி விவசாய கூலி தொழிலாளி உடல் நசுங்கி உயிரிழப்பு, காரை ஓட்டிச் சென்ற கல்லூரி மாணவி உட்பட 6 பேர் படுகாயம், விபத்தில் அப்பளம் போல் நொறுங்கிய கார். சிபிஎஸ்இ பள்ளி நடத்துவதாக அண்ணாமலை முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் மறுப்பு, அண்ணாமலை பரபரப்புக்காக நாள்தோறும் எதையாவது பேசுகிறார் என்றும் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் மீன்கூடை ஏற்றிச் சென்ற பெண்ணுடன் நடத்துனர் வாக்குவாதம், ஒருமையில் பேசியதாக பெண் குற்றம் சாட்டிய நிலையில் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் வேறு பேருந்துக்கு மாற்றம். திருக்கோவிலூரை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி அனைத்து கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், வணிகர்கள் வழக்கறிஞர்கள் உட்பட 800க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமியை வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய விவகாரம், ஒருவருக்கு ஆயுள் தண்டனையும் 4 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. கோவை சக்தி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அளவுக்கு அதிகமாக எனிமா கொடுத்ததால் 4 மாத குழந்தை இறந்ததாக குற்றச்சாட்டு, பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கும்பமேளா கூட்ட நெரிசலால் வாரணாசியில் சிக்கி தவித்த தமிழக மாற்றுத்திறனாளி வீரர்கள் விமானம் மூலம் சென்னை வருகை, துரிதமாக செயல்பட்டு மீட்டு வந்த தமிழக அரசுக்கு நன்றி என கூறி நெகிழ்ச்சி. கோவை மருதமலை முருகன் கோவிலில் நடிகர் யோகி பாபு தரிசனம், 2 புதிய படங்கள் கதை கோப்புகளை கோயிலுக்கு எடுத்துச் சென்று வழிபாடு. சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நாளை நடைபெறவுள்ள பிரபுதேவா நடன நிகழ்ச்சியில் இருந்து நடிகை சிருஷ்டி டாங்கே திடீர் விலகல், பாகுபாட்டின் காரணமாக வெளியேறுவதாக விளக்கம். ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் டெல்லி முதலமைச்சராக பதவியேற்றார் ரேகா குப்தா. 6 கேபினெட் அமைச்சர்களும் பதவியேற்பு, துணைநிலை ஆளுநர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட எந்த சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் எதிர்கொள்வோம், டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதி, உடல்நிலை சீராக இருப்பதாகவும் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் தகவல். கடவுளே கீழே வந்தாலும் பெங்களூரு நகரை 3 ஆண்டுகளுக்குள் மேம்படுத்த வாய்ப்பில்லை, கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் பேச்சால் சர்ச்சை. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதிக்கு சென்றார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அங்குள்ள கோயிலில் அமர்ந்து வழிபாடு. நேபாளத்தில் துணை பிரதமர் பிஷ்ணு பவ்டேல் பங்கேற்ற சுற்றுலா நிகழ்ச்சியில் விபரீதம், ஹைட்ரஜன் பலூன்கள் மேடை அருகே வெடித்து சிதறியதால் பரபரப்பு. துணை பிரதமர் பொகாரா நகர மேயர் காயமடைந்த நிலையில் பலூனில் ஹைட்ரஜனை நிரப்பிய இந்தியர் கைது.
தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் செயல்பாடுகள் மீது 20க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் அதிருப்தி. தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி டெல்லியில் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளரை சந்தித்து பரபரப்பு புகார். பட்டியலின, பழங்குடியின மற்றும் விளிம்பு நிலை மக்கள் ஆங்கிலம் படித்துவிடக் கூடாது என பாஜக RSS நினைக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காட்டம். தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மீது ஊழல் புகார் தெரிவித்தவர் வெட்டி கொலை. நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராவதற்கு ஒரு நாள் முன்பு கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் லிப்டில் நாயை கண்டு அச்சமடைந்த சிறுவனை ஆத்திரத்தில் அறைந்த பெண்ணால் பரபரப்பு. காவல்துறையிடம் புகாரளிக்கப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட பெண் கைது. ஒடிசாவின் ரிஷிகுல்யா கடற்கரையில் குவியும் அரிய வகை பங்குனி ஆமைகள் இனப்பெருக்க காலம் என்பதால் முட்டைகளை இட்டுச் செல்ல வருகை. ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக் பகுதியில் கடும் பனிப்பொழிவு. பனிஹால் பகுதியில் பெய்த பனியால் சாலை போக்குவரத்து கணிசமாக பாதிப்பு. இலங்கையில் தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்த காட்டு யானைகள் மீது ரயில் மோதி பயங்கர விபத்து. ரயில் தடம் புரண்ட நிலையில் 5 யானைகள் உயிரிழந்ததாக தகவல். மட்டக்களப்பு கொழும்பு இடையே ரயில் சேவை பாதிப்பு. இத்தாலியில் கொற்றும் பனிக்கு நடுவே தீப்பிழம்புகளை வெளியேற்றி வரும் எட்னா எரிமலை. ஆர்வ கோளாறில் அருகில் சென்று ஆபத்தை விலைக்கு வாங்கும் சுற்றுலா பயணிகள். காசா போரின் போது சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேலைச் சேர்ந்த கைக்குழந்தை உட்பட 4 பேரின் சடலங்களை ஒப்படைத்த ஹமாஸ். ஏவுகணைகளை வீசி இவர்களை கொன்றது இஸ்ரேல் பிரதமர்தான் என குற்றச்சாட்டு. உக்ரைனுக்கான ஆயுத விற்பனையை நிறுத்தியது அமெரிக்கா. உக்ரைன் நாடாளுமன்ற பாதுகாப்பு குழுவின் தலைவர் ரோமன் கோஸ்டன்கோ தகவல். இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் சாகல் அவரது மனைவியை விவாகரத்து செய்ததாக தகவல். தான் கணக்கில் வைக்க முடியாத அளவுக்கு பலமுறை கடவுள் தன்னை பாதுகாத்துள்ளதாக சாகல் இன்ஸ்டா பதிவு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன.